வணக்கம். இன்றைக்கு ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலையிலிருந்து 2 தொடர்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுதான் பதம். ஆனால் இங்கு ஆசை பற்றி 2 சோறை எடுத்து நான் படைக்க இருக்கிறேன். 2 வரிகள் உங்களுக்கு. இந்த காப்பியங்களை எழுதிய ஆசிரியர்களில் பலர் துறவிகள். அதிலும் அவர்கள் அமைத்திருக்கிற கதையிலே வரக்கூடியவர்களும் துறவு மனப்பான்மை உடையவர்களும் துறவிகளாகவும் இளந்துறவிகளாகவுமே இருக்கிறார்கள். சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட மணிமேகலை கதாநாயகி கோவலன் கண்ணகி இவர்களினுடைய மகள் என்று அவளது தாயாகிய மாதவியினால் சொல்லப்பட்டவள். தாய் மாதவிதான், ஆனால் இவள் கண்ணகியின் மகள் என்று மாதவி சொல்லுகிறாள். எவ்வளவு உயர்ந்த பண்பு! இன்னொன்று, அந்த மணிமேகலை மிகவும் அழகானவள். ஆனால் இளமை காலத்திலே அவர்கள் தாசி குலத்தில் பிறந்த காரணத்தினாலே அந்த தொழிலுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக கட்டாயப்படுத்தப்பட்டு அவள் தாய் மாதவியினாலே அவள் துறவியாக மாறுகிறாள். அந்த ஊரினுடைய அரசன் அவள் பின்னாலேயே வருகிறாள். அவள் எங்கு போனாலும் அவளுடைய அழகின் காரணமாக உதயகுமாரன் பின்னாலேயே வருகிறாள். அப்படி வருகிற போது இவளுக்கு அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் ஒளிந்து கொள்கிறாள். இப்படியெல்லாம் கதை பகுதி போகும். ஆனாலும் உளவியல் ரீதியான ஒரு தாக்கம் அவளிடம் இருப்பதை சீத்தலை சாத்தன் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறான். தனக்குள் அவள் பேசிக்கொள்கிறாள். ஏதோ ஃப்ராய்டு வந்த பிறகுதான் நமக்கு உளவியல் வந்தது என்றும் யுங் வந்த பிறகுதான் இந்த படைப்பில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் வெளியே வந்தது என்றும் சொல்லுகிறோமே. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால், எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் படைத்த எல்லா சங்க கவிதைகளிலும் உளவியலை நாம் பார்க்கலாம். அதிலும் இதில் மிக அழகு. மணிமேகலை மனசுக்குள்ள கொஞ்சோண்டு ஆசைன்னு வருது. துறவிக்கு ஆசை வரக்கூடாதே, ஏனால் அது அந்த காலம். இந்த காலத்தை பற்றி நாம் பேசுவதற்கு தகுதியில்லாத மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துவதுதான் என்னுடைய இன்றைய உரை. அவன் சொல்றா, புதியவன் பின்னை போனதென் நெஞ்சம். புதுசா ஒருத்தன் யாரோ வரான் என் பின்னாடி, அவன் பின்னாடி என் நெஞ்சம் போகுதே. இதுவோ அன்னை காமத்து இயற்கை. இதை காதல்லாம் சொல்லலை, காமம். காதல் உயர்வானது, காமம் கொஞ்சம் மதிப்பிடுகிற போது மதிப்பீட்டிலே குறைவானது. உண்மைதானே அது? லவ் அண்ட் லஸ்ட் என்று சொல்லுகிறோமே, இது ஒரு வகையான காமம். ஒருவேளை இதுதான் அது என்று இருந்தால் கெடுகாதன் திறம். இது உண்மையிலேயே காமம்தான் அப்படின்னு இருந்தால் அது கெட வேண்டுமே என்று அவள் புலம்புவதாக அமைக்கிறான். தான் கொண்டு வந்து முன்னிறுத்திய கதாநாயகியை விளக்குகின்ற போது எவ்வளவு பொறுப்புணர்வோடு அவன் செயல்படுகிறான். இந்த கதாநாயகியை அவன் அறிமுகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு காப்பியும் அதில் உள்ள அத்தனை பாத்திரங்களையும் அவர்கள் எப்படி இருப்பார்கள். அப்போல்லாம் ஏது ஃபோட்டோ கிடையாது இல்லையா, நம்ம கண் முன்னாடியே கொண்டு நிறுத்தணும். அவர் ரொம்ப அழகு, மணிமேகலை மிக மிக அழகு. ஆனால் ஒரு துறவியின் அழகை எழுதக்கூடாது, பேசக்கூடாது, வர்ணிக்கக்கூடாது என்பது அவனுக்கு இருந்த, சீத்தலை சாத்தனுக்கு இருந்த கட்டுப்பாடுகள். சில நேரங்களிலே பொய்டிக் லைசன்ஸ் என்று சொல்லுவோம். அந்த பொய்டிக் லைசன்ஸ் என்ற அந்த புலவர்களுக்கான ஒரு உரிமத்தை பயன்படுத்திய இடங்களும் பல காப்பியங்களிலே நாம் பார்க்கலாம். அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இன்றைக்கு அவள் அழகை சொல்லணும், ஆனால் அவளை வர்ணிக்கக்கூடாது. எப்படி சொல்றது? மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். யோசிச்சு சொல்றான், ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ, பேடியரன்றோ பெற்றியன் நின்றிடின். அதாவது இவ அழக சொல்லணும்,
ஆனால் சொல்லக்கூடாது. அது எப்படி? ஒருவேளை இவளை ஆண்கள் பார்த்தாங்கன்னா அவங்க அகன்று போக மாட்டாங்க. அப்படி ஒரு அழகு. ஒருவேளை அகன்று போயிட்டாங்கன்னு வச்சுப்போம், கண்டு காணாமல் போனாங்கன்னா அவர்கள் ஆடவர்கள் என்பதா எனக்கு கேள்வி வருகிறது. அவர்கள் ஆடவர்களா என்ற ஐயம் வரும். பேடியர் என்றோ, பேடியாக ஒருவேளை அவர்கள் இருப்பார்களோ என்று சொல்லி அந்த அழகை சொல்லுகிற அந்த கவிஞன் சீத்தலை சாத்தன் எல்லா கவிஞர்களுக்கும் தலைவனாகவே இந்த 2 அடிகளிலே நமக்கு தெரிகிறான். அவனது திறனை முழுவதும் வாசித்து நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். பண்பு அடையாளமாகத்தான் அக்கால காப்பியங்கள் திகழ்ந்தன. எதிலும் முன் ஜாக்கிரதையோடு எழுதுகிற பேனா எடுத்தால் கிறுக்கி விடுகிற வழக்கம் அவர்களுக்கு இல்லை. சிந்தித்து எழுதுகிற திறன் படைத்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். நன்றி, வணக்கம்.